பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பதாக. ஏன் சபை? சபையும் பாதாளத்தின் வாசல்களும். ஒய் சர்ச், த சர்ச் அண்ட் த கேட்ஸ் ஆஃப் ஹெல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பண்டைய காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடக்கும்போது எதிரியின் கோட்டைகளை பிடிப்பதில் அதிக கவனம் செலுத்துவார்கள். அதுவும் கோட்டைகளில் காணப்படுகிற வாசல்களின் மீதே முதலில் தாக்குதல் நடத்துவார்கள். ஏனெனில் ஒரு பட்டணத்தின் பாதுகாப்பு என்பது அதன் வாசல்களின் வலிமையை பொறுத்தே அமைந்திருக்கும். அதுபோல பாதாளத்தின் வாசல்கள் என்பது சத்துருவின் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் முழு பலத்தையும் பயன்படுத்தி சபையோடு யுத்தம் செய்யும். ஆனால் சபைதான் ஜெயிக்கும் என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்த மீட்பின் செய்தியை உலகிற்கு நற்செய்தியாக எடுத்துச் சொல்லுவது சபையும் சபை மக்களுமாய் காணப்படுகிறார்கள். சுவிசேஷம் பரவி செல்லும் போது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஜனங்கள் மேல் செலுத்துகிற அதிகாரமும் ஆளுகையும் குறைய துவங்கிவிடும். சத்துருவின் ராஜ்யம் சுருங்கிவிடும். இயேசு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று மத்தேயு 12வது அதிகாரம் 28-29 கூறினார். பலவானாய் காணப்படுகிற சத்துருவின் வல்லமையை முந்தி கட்டும்போது மட்டுமே அவனுடைய ஆளுகையின் கீழ் காணப்படுகிற ஜனங்களை விடுவிக்க முடியும். உலகம் முழுவதும் சபைகளுக்கு விரோதமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சபை தோன்றின நாளிலிருந்து நிலைமை அதுவாக காணப்படுகிறது. கீழ் தேசங்களில் மட்டுமல்ல, வளர்ந்த தேசங்களில் கூட சபைகளுக்கு விரோதமான செயல்களை பார்க்க முடிகிறது. பல தேசங்களில் சபைகள் பூட்டப்படுகிறது, கொளுத்தப்படுகிறது. ஊழியர்களும் ஜனங்களும் கடினமான உபத்திரவங்களுக்குள்ளாக நடத்தப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்துவின் நற்செய்தியை பல தேசங்களுக்கு கொண்டு சென்ற வளர்ந்த கிறிஸ்தவ தேசங்களில் கூட இந்நாட்களில் பலவிதமான தடைகள் காணப்படுகிறது. புதிய ஆலயங்கள் கட்ட முடியவில்லை, அனுமதிகள் கிடைப்பதில்லை. இவையெல்லாம் பாதாளத்தின் வல்லமையின் யுத்தங்களாய் காணப்படுகிறது. பல தலைவர்கள் பிசாசின் ஆளுகையின் கீழ் காணப்படுவதனால் சபைகளுக்கு விரோதமான சட்டங்களை இயற்றுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, முழு பாதாளமும் சபைக்கு விரோதமாய் யுத்தம் செய்தாலும் சபைதான் ஜெயிக்கும். அது சபைக்காய் ஜீவன் கொடுத்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. ஆகையால் சபை மக்கள் ஒன்றித்து நின்று சத்துருவோடும் அவன் சேனைகளோடும் யுத்தம் செய்வோம். அவனுடைய அக்கினி அஸ்திரங்களையும் தந்திரங்களையும் அழித்தொழித்து முன்னேறி செல்வோம். நீங்கள் ஜெயிப்பீர்கள். இயேசு உங்களை வெற்றி சிறக்க செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சபைக்கும் பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்தாலும் சபைதான் ஜெயிக்கும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மோடு நின்று யுத்தம் செய்வதற்கு எங்கள் விரல்களையும் எங்கள் கரங்களையும் கர்த்தர் பழக்கப்படுத்துவீராக. உம்முடைய சர்வாயுத வர்க்கங்களை அணிந்தவர்களாகவும் எடுத்தவர்களாகவும் நின்று சத்துருவின் வல்லமைகளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய கிருபை தருவீராக. உம்முடைய பிரியம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதனால் ஒரு நாளும் சத்துரு இவர்கள் மேல் ஜெயம் கொள்ளுவதில்லை. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.